Every year we celebrate Christmas on 25th December. ஒவ்வொரு வருடமும் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடுகிறோம். 25ன்னு குறிப்பிட்டு அந்த டேட் சொல்லியிருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மந்த் அண்ட் இயர் முன்னாடி இன் யூஸ் பண்ணணும். டேஸ் அண்ட் டேட்ஸ் முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். எவ்ரி இயர் we celebrate பொங்கல் in January. ஒவ்வொரு வருடமும் நாம் பொங்கல் விழாவை ஜனவரி மாதம் கொண்டாடுகிறோம். She was born in 1995. அவள் 1995 பிறந்தாள். Please fill the application and submit it on or before Monday. இதுலேயும் மண்டே வந்திருக்கிறதுனால ஆன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். தயவு செய்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து திங்கட்கிழமை அல்லது அதற்கு முன் சமர்ப்பிக்கவும். His birthday falls on 23rd October. அவனது பிறந்த நாள் அக்டோபர் 23 அன்று வருகிறது. Use on before special days also. Usually I get blessing from my parents on my birthday. வழக்கமாக நான் எனது பிறந்த நாளில் எனது பெற்றோரிடம் ஆசி பெறுவேன். மந்த் அண்ட் இயர் முன்னாடி இன் யூஸ் பண்ணணும். டேஸ் அண்ட் டேட்ஸ் முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். ஐ பாட் திஸ் லேண்ட் இன் 2002. நான் இந்த நிலத்தை 2002 வாங்கினேன். இயர் அப்படிங்கிறதுனால அது முன்னாடி இன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஷி வாஸ் பார்ன் இன் 1995. அவள் 1995 பிறந்தாள். 1995 இயர். ஸோ அதற்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஐ ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆன் வெனஸ்டே. எனக்கு புதன்கிழமை ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. வெனஸ்டே டே அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சீதா வாஸ் பார்ன் ஆன் 4th of July. சீதா ஜூலை 4ஆம் தேதி பிறந்தாள். இல்லை மந்தும் இருக்குது டேட்டும் இருக்குது. ஆனால் டேட்டுக்குள்ள ஆன் யூஸ் பண்ணணும். வி காட் இண்டிபெண்டன்ஸ் இன் ஆகஸ்ட் 1947. ஆகஸ்ட் 1947. மந்த் இயர் வரதுனால ஆகஸ்ட் முன்னாடி இன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் சேர்க்கணும். இதே சென்டென்ஸை வி காட் இண்டிபெண்டன்ஸ் ஆன் 15th August 1947 அந்த டேட் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அது முன்னாடி ஆன் தான் சேர்க்கணும். ஆன்னு சொன்னாலும் மேலே தான், அபவ்னு சொன்னாலும் மேலே தான். தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன் அண்ட் அபவ்? ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு ஒட்டி கொண்டு இருக்கும் பொழுது ஆன் யூஸ் பண்ணுறோம். அது ஒட்டாமல் இருக்கும்போது அபவ் யூஸ் பண்ணுறோம். வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆன் த ரோட்ஸ். வாகனங்கள் சாலைகளில் செல்கின்றன. ரோட்ஸ் மேலே வெஹிக்கிள்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால ஆன் யூஸ் பண்ணுறோம். 2 sparrows are there on a branch of a tree. மரத்தின் கிளையில் 2 சிட்டுக்குருவிகள் இருக்கின்றன. அந்த பிராஞ்சோட ஒட்டிட்டு இருக்கிறதுனால ஆன் யூஸ் பண்ணுறோம். The child is sleeping on the sofa. குழந்தை சோஃபாவில் தூங்கி கொண்டிருக்கிறது. அந்த சோஃபாவோட ஒட்டிட்டு இருக்கிறதுனால ஆன் யூஸ் பண்ணுறோம். She is sitting on a bench in the park. அவள் பூங்காவில் உள்ள பெஞ்ச் ஒன்றில் உட்கார்ந்து இருக்கிறாள். The fan is above the bed. மின் விசிறி படுக்கைக்கு மேலே உள்ளது. பெட்டுக்கு மேலே இருக்கிறதுனால above யூஸ் பண்ணுறோம். The plane flies above the clouds. மேகங்களுக்கு மேலே விமானம் பறக்கிறது.